சல்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, வேதம் பேசும் காலங்கள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இயற்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ காட்சி பொருட்கள் இருக்குது. அதை பொருட்கள் கூட சொல்லக்கூடாது. சூரியன் ஆகட்டும், சந்திரன் ஆகட்டும், மரம் செடி கொடிகள் ஆகட்டும், எல்லாமே வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இறைவனை வந்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நமக்கு ஒருவேளை அந்த பாஷை புரியாமல் இருக்கலாம். ஆனால் பறவைகளை கூட வந்து பாடுறதெல்லாம் ஆண்டவரை பற்றி தான் நிச்சயமாக பாடிக்கொண்டு இருக்கின்றன. அதே போல திருமறையில வந்து எத்தனையோ காட்சி பொருட்கள் இருக்குது, எத்தனையோ வசனங்கள் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சென்ற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தது போல ஆசாரிப்பு கூடாரமாகட்டும், அதுக்கு உள்ள அதுக்கு பயன்படுத்தின நூல், இளநீல சிறப்பு நூலாகட்டும், இல்லை ஒரு ஊக்கா கொக்கி ஆகட்டும், எல்லாமே வரப்போகின்ற காரியங்களுக்கு நிழலாகத்தான் இருந்தன. அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். எனவே இந்த நிகழ்ச்சியிலையும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோங்க. எங்களோட தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. இன்றைக்கும் நம்மோடு பேசுவதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்கிறார். வாங்க வரப்போ சந்திப்போம். வணக்கங்க. நம்ம ஆசிரியர் கூடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ சென்ற நிகழ்ச்சியில் பார்த்தோம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவர் வந்து முன்குறித்திருக்கிறாரு, பிளான் பண்ணி. நம்ம ஒரு முன்னாயத்தம், ஒரு பரீட்சைக்கு போகிறது மாதிரி நம்ம இப்போ ஆயத்தம் பண்ணுறது போல் அவர் அவ்வளோ தூரத்துக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. உதாரணத்துக்கு இந்த ஆசரிப்பு கூடத்தை சுற்றி அவங்க என்கேம்ப் பண்ணுறாங்க, இந்த 12 கோத்திரத்தாரும். அப்போ எப்படி அவங்க வந்து கோத்திரங்கள் பிரிக்கப்பட்டு வச்சிருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு இடத்துக்கு போய் ஒரு மீட்டிங்கில் உட்காரணும்னா கூட அவன் சண்டை போட்டு உட்காருவான். இந்த இடத்துக்கு போகாத, இந்த நான் தான் முதல்ல ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம், அப்படிலாம் நடக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அதை கூட எப்படி சொல்லியிருக்காருன்னா, கிழக்கு பக்கத்தில் வந்து யூதா, இசக்கார், செபுலோன். சவுத்தில் தெற்கில் யார் இருக்கணும் அப்படின்னா ரூபன், சிமியோன், காது. அப்புறம் மேற்கில் எப்ராஹிம், மனாசே, பென்யமீன். வடக்கில் வந்து டான், ஆஷேர், நப்தலி. இப்போ இது நமக்கு பார்க்குறப்ப ஒரு அப்படி நம்ம ஏற்றுக்கிறோம். இதில் உள்ள ஒரு சூட்சுமம் என்ன அப்படின்னா, முதல்ல இருக்க அந்த அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கத்தில் இருக்க யூதா, இசக்கார், செபுலோன் வந்து லியாவினுடைய பிள்ளைங்க அவங்கெல்லாம். அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது, ஒரே தாய் வைத்து பிள்ளைங்க. அடுத்ததாக வர ரூபன், சிமியோன், காதில் வந்து லியாவோட மெய்டு ஓட பிள்ளையும் லியாவோட பிள்ளைங்களும் இருக்குதுங்க. அப்போ நிச்சயமாக வந்து அதுலேயும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஏற்கனவே அவங்க கொஞ்சம் ஒன்றாவே இருந்திருப்பாங்க. அப்புறம் எப்ராஹிம், மனாசே, பென்யமீன் எல்லாம் ராக்கேலுடைய வம்சம். அதுக்கப்புறம் தான், நப்தலி, ஆஷேர்ன்றப்ப ராக்கேலுடைய மெய்டு பிள்ளைங்களும் இருக்காங்க, லியாவோட மெய்டு பிள்ளைங்களும் இருக்காங்க. நார்மலாக அந்த வேலை பார்க்குறவங்க பிள்ளைங்களும் கொஞ்சம் ஒன்றா இருந்திருக்காங்க. அப்போ யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன் நீ அங்கே வந்து இங்கேயே உட்காந்து, அப்படி ஆண்டவர் திட்டமிட்டு அந்த கோத்திரங்களை கூட அப்படி கரெக்டாக உட்கார வச்சுக்க பார்க்கலாம். நடுவில் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி உட்காந்துருக்கிறது யாருங்கன்னு கேட்டால் அந்த ஆசாரியர்கள், லேவியர்கள், மோசே, ஆரோன் அவங்கெல்லாம் இருக்கிறத ஆண்டவர். ஏன்னா அது ஒரு பரிசுத்த காவலாக, பிசிக்கலாகவே வந்து ஒரு பரிசுத்த காவலாக இருந்திருக்குது. இந்த ஏன்னா அவங்க தானே எல்லாமே செய்கிறாங்க, ஆண்டவருடைய கடமைகள் எல்லாம் படியிடுவதாகட்டும் எல்லாமே செய்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அது வாஸ்தப்ப எனக்கு வந்து ஒரு ரொம்ப வியப்பாக இருந்தது. அதாவது தேவன் வந்து பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. ஆனா உலக பிரகாரமாக தேவன் ஒரு யூதா கோத்திரத்தை தெரிந்து கொள்ளும் போது யூத ஜனங்களுடைய உள்ள வந்து பாத்தீங்கன்னா ராஜரீக கோத்திரம் அப்படின்னால யூதா, அப்படி யூதாவில் வந்து செங்கோல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அரச கோத்திரம் மாதிரி யூதாவை பார்க்குறோம். அதே மாதிரி லேவியை பார்க்கும்போதே ஒரு பிரீஸ்ட்ஹுட், அதாவது ஆசாரியத்துவம் இருக்கக்கூடிய புரோகிதத்துவம் அப்படின்னே சொல்லலாம், அது இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து லேவியர்கள் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா, இவன் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவன், இவன் நெருக்கம் இல்லை அப்படி ஆண்டவர் சொல்ல. ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர் தன்னுடைய பிள்ளைகளாக தான் சொல்றாரு. அங்க வேற்றுமை அவர் பார்க்கல. தன்னுடைய பிள்ளைகள்னு சொல்ற இடத்துல இஸ்ரவேலர்களுக்குள்ள லேவி கோத்திரத்தார் தான் என்னுடைய பிள்ளைகள், யூதா கோத்திரத்தார் தான் என்னுடைய பிள்ளைகள், மற்றவங்களாம் என்னுடைய பிள்ளைகள் இல்லை, இல்லை லேயால் ராகேலுடைய பிள்ளைகள் தான் என்னுடைய பிள்ளைகள், மற்ற வேலைக்கார இவங்களோட இவங்க வந்து எனக்கு பிள்ளைகள், அப்படி ஆண்டவர் எதையுமே பட்சபாதம் பார்க்காம ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களையும் பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி. அப்போ இங்க ஆனா ஒரு ப்ரொசீஜர்னு வரும்போது அவங்கள பிரிச்சு வைக்கிற இடங்கள்ல வந்து கடவுள் அழகா அவங்க வந்து சிஸ்டமேட்டிக்கா உட்கார வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ப்ரீஸ்ட்ஹுட்டும் இந்த ராயல்வுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோத்திரத்தாருக்கு அங்கே கிடைக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மனுகுலத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சொல்றதுபடி ஆசாரியத்துவமும் ராஜரீக ஆசாரியத்துவம் இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர்தான் தீர்க்கதரிசி, ராஜா, அதுக்கப்புறம் ஆசாரியர். இந்த 3 பதவிகளையும் முதல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர்
முழுமையான இந்த இதுல வந்து முழுமையானவர் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதுக்கு முன்னாடி ஒருவேளை சாமுவேலுக்கு ஒரு பகுதி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி சிலருக்கு வந்து இந்த சில பகுதிகள் இருந்தாலுமே முழுமையாக ஆசாரியத்துவமும் தீர்க்கதரிசியாகவும் அதே நேரத்துல ராஜரீகம், அதாவது அரசராகவும் இருக்கக்கூடிய ஒருவர் யார் அப்படின்னா அவர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்ப இந்த நிகழ்வு, இந்த நிழலோட்டங்கள் தான் நீங்க மற்ற பகுதிகளில் நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்குறோம். அதனாலதான் யூதா கோத்திரத்து ராஜசிங்கம்ங்கிறோம். அதே மாதிரி ஒரு மகா பிரதான ஆசாரியன்கிறோம். அதே நேரத்தில் இஸ்ரவேலுக்கு அவர் தீர்க்கதரிசியாக மெஸ்ஸியாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். இப்படி பல இந்த பழைய ஏற்பாட்டில் எதெல்லாம் வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டுச்சோ அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், எப்படி நம்ம கடந்த நிகழ்ச்சியில பார்த்தது போலவே அவர் வந்து தன்னுடைய மகிமைகளை எல்லாம் இழந்தவராக இந்த பூமிக்கு வந்து எல்லாவற்றையும் அவர் வந்து தன்னுடைய கீழ்ப்படிதல் மூலமாக பெற்றுக்கொண்டார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறார். இப்ப நம்ம ஸ்தானத்துல நின்று நமக்காக எல்லாவற்றையும் அவர் இழந்து நமக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டு கொண்டதுனால அவர் தன்னுடைய கீழ்ப்படிதனாலே அவர் எல்லாவற்றையும் திரும்ப அவர் பெற்றுக்கொள்ளுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் நம்ம வந்து வேதாகம இந்த வசனங்கள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். எல்லாமே சிஸ்டமேட்டிக் தான். கடவுள் வந்து எதையுமே சும்மா செய்யல அப்படிங்கிறத இருக்கிற மாதிரி ஆண்டவரே பண்ணியிருக்காரு. ரொம்ப நேர்த்தியான ஒரு அமைப்பை தான் தேவன் வந்து வைத்திருந்தார் அப்படிங்கிறோம். அது வந்து உலக பிரகாரமா ஏற்றத்தாழ்வு அப்படியெல்லாம் நம்ம பிரிச்சிட முடியாது. பிரிவுகள் ஏற்றத்தாழ்வு அப்படின்னு இல்லை, சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறத தாண்டி அங்க வேற எந்த ஏற்றத்தாழ்வுகளும் அங்க இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அப்ப இந்த பலிகள்லாம் செலுத்துறாங்க. ஆமா சார். அதுக்கு இப்ப நம்ம அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா? ஏன்னா இப்ப பலிகள் கிடையாதுன்ட்டு. ஆனா ஒவ்வொன்றுலயுமே வந்து ஒரு சாயல் இருக்கு. ஆமா ஆமா நிச்சயமா. இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம லேவியராகமம் முதல் அதிகாரத்துல நம்ம படிக்கும்போது அங்க வந்து நமக்கு வந்து ஒரு பலி சொல்லப்படுது, சர்வாங்க தகன பலி அப்படின்னு ஒரு பலியை நம்ம பாக்குறோம். இந்த பலி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக இந்த பலி முழுசாக சுகந்த வாசனையா தகனிக்கப்படும். அது வந்து முழுசா அதை வந்து யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாது, வீட்டுக்கெல்லாம் கொண்டு போக முடியாது. ஆசாரியர்களுக்கோ யாருக்குமே அதுல பங்கு இல்லை, பிரதான ஆசாரியருக்கு கூட அதுல பங்கு இல்லை. அது முழுமையாக கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்படணும், கர்த்தருக்காக தரப்படணும் அப்படிங்கிற ஒரு பலி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது வேத வசனத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒப்பு கொடுத்த உதாரணத்துக்கு எபேசியர் எழுதின 5:2 நம்ம படிக்கிறோம், கிறிஸ்து நமக்காக தம்மைத்தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாக செலுத்தினார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு தான் வந்து சர்வாங்க தகன பலி வந்து அடையாளமா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த பலி கடவுளுக்கானது, கடவுளுக்குரியது அப்படிங்கிற அடிப்படையில கொடுக்கப்படுகிற பலி அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா போஜன பலி. இந்த பலியில வந்து உங்களுக்கு ரத்தம் சிந்துதல் கிடையாது. இங்க வந்து எந்த ஆடோ மாடோ புறாவோ எதுவுமே அடிக்கப்பட வேண்டியதில்லை. இது வந்து ஒரு மெல்லிய மாவு, எண்ணெய், தூபவர்க்கம் படைக்கப்பட்டு இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா புளித்தமா வந்து சேர்க்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த போஜன பலியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கண்டிஷன். புளிச்ச மாவு உள்ள வரக்கூடாது. மற்றபடி இந்த போஜன பலியை நம்ம வைத்துக்கொள்ளலாம். ரத்தம் இதுல தேவையில்லை. ரத்தம் சிந்தப்பட்ட மாம்சத்துக்கு இங்க சம்பந்தம் கிடையாது. இது லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். இந்த வேதாகமத்துல வந்து பாத்தீங்கன்னா புளித்தமா அப்படிங்கிறது வந்து பாவத்துக்கும் சில நேரத்தில் தவறான உபதேசங்களுக்கும் தப்பான போதனைகளுக்கும் வந்து அடையாளப்படுத்தப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய பலி வந்து பாத்தீங்கன்னா அவர் எந்த பாவமும் இல்லாதவராக மாசற்ற பரிபூர்ணமான பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கக்கூடிய, அது புளிப்பில்லாத அப்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. எந்த ஒரு பாவமற்றவராக இயேசு பலியானார் அப்படிங்கிறதையே நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பலியாக போஜன பலி இருக்கு. அதாவது புளிப்பு பாவம் எதுவும் உள்ள இருக்கக்கூடாது, பாவமற்ற ஒன்றை வைத்தான் அந்த அப்பத்தை. அதனாலதான் இயேசுல நானே மெய்யான அப்பம், ஜீவாப்பம் நானே அப்படிங்கிறாரு, வானத்துல இருந்து வந்த அப்பம்ங்கிறாரு. அப்ப இதெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து புளிப்பில்லாத பாவம் இல்லாத பரிபூர்ணமான பரிசுத்தர் அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பலி அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி 3வது லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்துல சமாதான பலி அப்படின்னு சொல்லி ஒரு பலி சொல்லப்படுகிறது. இது ஒரு ஐக்கிய பலி. அதாவது என்னன்னா ஒரு பகுதி வந்து தேவனுக்காக கொடுக்கப்பட்டு ஒரு பகுதி ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்டு மீதி பலி செலுத்துவரும் அவருடைய குடும்பத்துக்கும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து சாப்பிடலாம். இது வந்து ஒரு ஐக்கியம் மாதிரி, ஒரு சமாதானமா கடவுளுக்கும் பங்கு இருக்கு, அதுல ஆசாரியருக்கும் பங்கு இருக்கு, ஜனங்களுக்கும் பங்கு இருக்கு. அப்போ ஒரு ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு அப்படின்னு பாக்குறோம்.
இதை வேதாகமத்துல பார்க்கும்போது எபேசியருக்கு எழுதின 2:14 நம்ம வாசிக்கிறோம். இங்க வந்து நமக்கும் தேவனுக்கும் வந்து சமாதானத்தை உண்டாக்கினார் அப்படின்னு ஆமா. பார்க்கிறோம். இரு திறத்தாரையும் உண்டாக்கி அவர் வந்து நமக்கு ஒரு பெரிய உறவு, அதாவது துண்டிக்கப்பட்ட நிலையில இருந்த உறவை, ஆதாமுக்கும் மனித குலத்துக்கும் இருந்த உறவுல வந்து தேவனோடு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டது ஆதாம்னால. ஆனால் உறவுன்றது அவரோட ஆத்மா இருந்த ஒரு தொடர்பு. ஆமா. அந்த தொடர்பு திரும்ப நமக்கு வந்து என்னதான் பலிகள் செலுத்தி நம்ம பெற்றுக்கொண்டாலும் முழுமையாக நாம் எங்க பெறுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பலியின் மூலமாக. அப்ப சமாதானக்காரனராகிய கிறிஸ்துவே நமக்காக பலியாகி அவர் நமக்கு இரு திறத்தாரையும் அப்படின்னு ஆமா. சொல்லப்படுகிறது. அதாவது பிதாவுக்கும் உலகத்துக்குமான ஒரு உறவை திரும்ப செட் பண்ணிடுறாரு அவர். ரீயூனியன் அல்லது சமாதான உடன்படிக்கைக்குள்ள திரும்ப கொண்டு வருகிற அந்த பலியாக இது அடையாளப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது அவர் நம்ம பேரே வந்து பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு காரண தான் சமாதான பிரபு அப்படின்னு நம்ம சொல்றோம். சொல்றோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்துல ஒரு பலி சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவ நிவாரண பலி. அதாவது நம்ம தெரியாம செய்யற பாவங்களுக்காக இந்த பலி செலுத்தப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். இந்த ரத்தம் வந்து பலிபீடத்தினுடைய கொம்புகள்ல பூசப்பட்டு எரிக்கப்படாத பலிமிருகத்தின் உடலை பாளையத்துக்கு வெளியே புறம்பே கொண்டு போய் சுட்டரிக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான இது வந்து பலி இங்க இது பண்ணப்படாது. கொலை செய்யப்பட்டு அந்த ஆடு அடிக்கப்பட்டு இல்ல மாடு அடிக்கப்பட்டு அதோட ரத்தம் பலிபீடத்தின் கொம்புகள்ல பூசிட்டு இதை வந்து புறம்பா கொண்டு போய் அங்க போய் சுட்டரிக்கணும். அதுதான் இதனுடைய இதை வந்து நீங்க இயேசு கிறிஸ்துவுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா இது நம்முடைய அந்த அதாவது ஜென்ம பாவம் அல்லது சொல்லுவோம், அல்லது ஆதாமுடைய வீழ்ச்சியினால் ஏற்பட்ட தொடர் அந்த வீழ்ச்சியிலிருந்து நம்ம விடுவிக்கும்படியாக பாளையத்திற்கு புறம்பே எப்படி மிருகம் எரிக்கப்படுதோ அது போல இயேசு கிறிஸ்து நகர வாயிலுக்கு வெளியே என்ன செய்யறார்? புறம்பே கல்வாரியில நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக மரித்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஒரு பாவ நிவாரண பலியாக அவர் நமக்காக மரித்தார் அப்படிங்கிறத நம்ம வேதாகமத்துல இருந்து, அதனாலதான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்தபடி லேவியராகமம் 5:6 நம்ம படிக்கும்போது அங்க குற்ற நிவாரண பலி அப்படின்னு ஒண்ணு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கோ அல்லது தேவனுக்கோ எதிராக ஒரு குறிப்பிட்ட மீறுதல்களை அது பாவத்தை செஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னா அதுக்காக செய்யப்படுகிற ஒரு திருடின மதிப்புக்காக அவர் வந்து சேர்த்து கொடுக்குறது, இந்த மாதிரி செய்யறதுதான் குற்ற நிவாரண பலி. இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அல்லது தேவனுக்கு எதிராக செஞ்சுட்டேன், ஒரு மனுஷனுக்கு எதிராக செஞ்சுட்டேன்னு காம்ப்ரமைஸ் பண்ண இது குற்ற நிவாரண பலியில வருது. இங்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வந்து நம்ம வந்து தேவனுக்கு பெரிய இழப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம அவரோடு இருந்த உறவை இழந்து போனோம். அப்ப அது நம்ம தேவனுக்கு செய்து மிகப்பெரிய ஒரு துரோகம்னே சொல்லலாம். அதனாலதான் ஆதாம் உடன்படிக்கையை மீறினான் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. ஆதாமை போல நான் பாவத்தை ஒழிச்சு வைக்கல அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆதாம் செய்த பாவம் தேவனுக்கு இழப்பை ஏற்படுத்து. ஏன்னா தேவ பிள்ளைகள், தேவனுடைய அந்த சந்ததிகள் தேவனை விட்டு தூரம் போவதற்கு ஒரு காரணமாக மாறி போனது என்ன அப்படின்னா ஆதாமுடைய வீழ்ச்சி அப்படின்னு பாக்குறோம். அப்ப அப்படியானது அந்த இழப்பை சரிகட்டும் விதமாக தேவன் தன்னுடைய வார்த்தையாகிய குமாரன் இந்த பூமிக்கு கொடுத்து மனுகுலத்தினுடைய பிரதிநிதியாக எதை இழந்து போனாரோ அதை திரும்ப ரீயூனியன் பண்ண, திரும்ப கொடுப்பதற்கு அல்லது அது ஈடுகட்டுவதற்காக இயேசு தன்னை பலியாக்கினார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுதான் நமக்கு குற்ற நிவாரண பலியாக, அதுக்கு ஈடு செய்தல், அதுக்கு சொல்ல கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லுவார். நம்ம விலை கொடுத்து வாங்கின அவருடைய சொந்த ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நம்மளை வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு? மீட்டு கொண்டிருக்கிறார், அதுக்கு ஒரு விலை கொடுத்திருக்கிறார். அப்ப நாம வந்து விற்கப்பட்டுட்டோம், நாம வந்து பாவத்துக்கு அடிமை ஆயிட்டோம். ஒரு அடிமைனாலே விற்கப்பட்ட மாதிரி தான். இப்ப கடன்பட்டவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படி நம்ம வந்து பாவத்துக்கு விட்டு கொடுத்தபடினால், வீழ்ச்சிக்கு விட்டு கொடுத்தபடினால் வீழ்ந்து போன மனித குலத்தை ஒரு கிரயம் செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதானே நீதி. விழுந்து ஒரு இடத்துல டெபிசிட் ஆயிட்டோம், நம்ம விழுந்துட்டோம், நம்ம கடன் பட்டுட்டோம் அப்படின்னும் போது அடிமையா கிடக்கணும். நமக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்து நம்மளை மீட்டுக் கொள்ளணும் அப்படின்னா எதை கொடுத்து மீட்டுக் கொள்றது? அதான் வெளியேற பெற்ற ரத்தமாகி இயேசு கிறிஸ்துவனுடைய சுய ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். சொந்த ரத்தத்தின் மூலமாக நம்மை கிரயம் செலுத்தி மீட்டு கொண்டார் அப்படிங்கிறது இது ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப பலிகள் அப்படிங்கிறது ஏதோ சாதாரணமா நமக்கு கொடுக்கப்படலை. பொதுவாகவே பழைய ஏற்பாட்டினுடைய பலிகள் அப்படிங்கிறது எல்லாமே நம்முடைய பாவத்தை முழுமையாக நீக்குவதல்ல, அது மூடுவது, கவர் பண்றது. அதனாலதான் வசனம் சொல்லும்போது எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அப்படின்னு வசனம் சொல்லு, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான்றதை பாக்குறோம். ஏன்னா பாவங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டின்படி நீங்க சொல்ற மாதிரி
அந்த கிப்போரத்துன்னு சொல்ற கிருபாசனமே மூடுறதுதான், Covered. கவர் தான். ஆமா அவ்வளவுதான். ஆமா ஆனா பழைய ஏற்பாடு அப்படி அல்ல, நம்மை பாவங்களற சுத்திகரிப்பது. ஆமா அப்ப இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்மை பாவங்களற சுத்திகரிக்கிறது அப்படின்னு வசனம் அதுதான். சொல்லுகிறது. ஆமா அப்ப ரெண்டுக்குமான வித்தியாசம், பழைய ம் ஏற்பாட்டுல பலிகள் செலுத்தும் போது பாவங்கள் மூடப்படுகிறது, ம் அதாவது பாவங்கள் பார்க்கப்படாமல் மறைக்கப்படுகிறது, பாவங்கள் நம்மை விட்டு தள்ளி வைக்கப்படுகிறதே ஒழிய அது மன்னிக்கப்பட்டு முழுமையாகவும் நம்ம ம் பரிசுத்தப்படுத்தி நம்மளை வந்து முழு ஒப்புரவாக்கல ஆண்டவர். சுதந்திரவாளியாக ஆமா நம்ம மாற்றல. அது வந்து டெம்பரவரி ப்ரொவிஷன் மாதிரி தான் நமக்கு வந்து அந்த பலிகள் ம் இருந்தே ஒழிய ஒரு முழுமையான விடுதலை அப்படிங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பலியின் மூலமாகத்தான் நமக்கு கிடைச்சிருச்சு இன்னொரு பலி அப்படின்னு. சொல்ல, பானபலியாக. ஆ, பானபலி நிறைய ஆண்டவர் வந்து பலிகள் இருக்கு. நம்ம முக்கியமான அந்த 5-6 அதிகாரங்கள்ல வர வர குறிப்பிடப்பட்டிருந்த பானபலியாக வார்க்கப்பட்டு போனார் ஆண்டவர். பார்க்கப்பட்டு போனார் அப்படிங்கிற இந்த மாதிரி நிறைய பலிகள், ஆமா இன்னும் பலிகள் இருக்குது. ஆனா நம்ம ரொம்ப முக்கியமான அந்த ம் பலிகள்ல புதிய ஏற்பாட்டுல வந்து அந்த வசனங்கள் எப்படி பலிகள்ல நிறைவேறுகிறது ஆ அப்படிங்கறது எல்லாமே, ஒவ்வொரு பலிகளும் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணத்தோடு அவருடைய உயிர்த்தெழுதலோடு இணையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் sister. அப்ப அதனாலதான் வந்து இப்ப நம்ம வந்து அந்த காலத்துல வந்து பலிகள் செலுத்த வேண்டியது இருந்தது, இப்ப செலுத்த வேண்டியது இல்ல. அந்த காலத்துல ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, இந்த காலத்துல ஆசரிப்பு கூடாரம் இல்ல. அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அவற்றை நம்ம கற்றுக்கொள்வது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப இந்த அவசியம். வசனம் சொல்லும்போது நம்ம இல்லாமல் அவர்கள் பூரணப்படவில்லை அப்படின்னு ஒரு ஆஹ் வசனம் இருக்கு. என்ன அப்படின்னா, நாம் தான் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்தவர்கள், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். ஆனால் நமக்கு முன்னோடி இருந்தவங்க, இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இயேசு கிறிஸ்து இப்பதானே மரிச்சார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே வந்து மரிச்சார், அதுக்கு முன்னாடி நிறைய நீதிமான்கள் வாழ்ந்திருக்காங்களே, அவங்களுடைய பாவங்கள்லாம் இயேசு எப்படி சுமப்பார் அப்படின்னு கேட்பாங்க. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, ஒண்ணு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பலியை, அதாவது இந்த பலிகளை விசுவாசித்தவர்கள், பலி கடவுள் கொடுத்த நம்ம ப்ரொவிஷனை விசுவாசித்தவர்களோ, அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை குறித்த தீர்க்க தரிசனத்தை விசுவாசித்தவர்களும் நீதிமான்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. என்னைக்கு அவங்க அதை விசுவாசிச்சிட்டாங்களோ அன்றைக்கே அவர்கள் பிற்பாடு வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலியின் மேல அவங்களுக்கு விசுவாசம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப என்னைக்கு இயேசு பலியாகி விட்டாரோ, இயேசு என்றைக்கு வந்து தன்னை வந்து அர்ப்பணித்து விட்டாரோ, அன்றைக்கு அவர்களுக்கு முன்பாக இருந்தவர்களுக்கும் பூர்ண விடுதலை வந்து இயேசு கிறிஸ்து மூலமா தான் கிடைக்குது. முன்னாடி இருந்த நீதிமான்கள் எல்லாம் முழுமையா விடுதலை பெற்றாங்கனால அவங்க அதுக்கு அப்பவும் வந்து அவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னா நேரடியான பரலோகத்துக்குரியவர்களாக இல்ல, ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்க்கு உரியவர்களா இருக்காங்களே ஒழிய முழுமையான கடவுளோட கூட இணையக்கூடிய அந்த வாழ்க்கைக்குரியவர்களா மாறல. ஏன்னா அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பலியினுடைய முன்மாதிரியை தான் அறிஞ்சிருந்தாங்க. என்றைக்கு இயேசு பலியானாரோ அன்றைக்குதான் அது முழுமை பெறுது. அன்றைக்கு பிறகுதான் அவர்களும் அந்த பலிக்குரியவர்களா மாறுறாங்க, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்துக்குரியவர்களா மாறுறாங்க. அப்ப என்னன்னா வசனம் என்ன சொல்லு, நாம் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக அறிந்து அவருடைய ரத்தத்தினால கழுவப்படுகிறோம், நமக்கு இன்னொரு பலி தேவையில்லை. நாம போய் இன்னொரு ஆட்டையோ மாட்டையோ ஒரு புறாவையோ நம்ம பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு பலியானதுக்கு பிறகு நாம் இந்த பூமிக்கு வருகிறோம். ஆனால் இந்த பூமிக்கு முன்னாடி வந்தவங்க இயேசுடைய பலியை பற்றி அறியாதவர்களுக்கு அவருடைய பலியினுடைய தீர்க்க தரிசனங்கள் அல்லது கடவுள் கொடுத்த அந்த டெம்பரரி ப்ரொவிஷன், இந்த பலியை, இயேசுடைய பலியை முன்மாதிரி ஆக்கக்கூடிய இந்த பலிகளை அறிந்தவர்களாக இருந்தவங்க அந்த பலி கொடுக்கும்போது இயேசுவினுடைய பலிக்கு அவர்கள் பங்குள்ளவர்களாக மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம பலிகளை பத்தி பேசிட்டு இருந்தப்ப ஆசாரியர்களுக்கு தான் அது வந்து அதை பலி செலுத்தக்கூடியது, லேவியர்கள் அவங்க வரணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை நம்ம பேசணும், அடிக்கடி பேசினதுதான் தெரிஞ்சது. ஆனால் கூட லேவியர் அவங்க 10வது இடத்துல இந்த ஆரோனின் குமாரர்களாகிய நாதாப் அபீயூ அவங்கள பத்தி போட்டிருக்கு இல்லையா? அப்ப அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு முன்னாடி தான் வந்து எல்லாருமே வந்து பலி செலுத்துறதுக்கு விஷயங்கள், அபிஷேகம் பண்றது, ஆரோனுக்கு அந்த ட்ரெஸ் போடுறது, ஆரோனுக்கு குமாரா இருக்கு அந்த ட்ரெஸ் எல்லாமே எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த சமயத்துல வந்து அவங்க வந்து ஒரு அந்நிய அக்னியை எடுத்துட்டு உள்ள போறப்ப ஆண்டவர் அடிச்சாரு அது இல்லையா? அதனுடைய இதை விளக்க நம்ம எப்படி சொல்லலாம்? அதாவது பொதுவா வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு கடவுள் நமக்கு பொறுப்புகளை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு வந்து நாம ஜாக்கிரதையா இருக்கணும் என்னைக்குமே. எல்லா இடத்துலையுமே அதை நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். மோசையை பார்க்கும்போது அதே தான். இப்ப நம்ம கண்மலை அடிக்கிறார் அப்படிங்கிறோம். முதல்ல கண்மலை அடிக்க சொன்ன போது அடிச்சாரு, ரெண்டாவது கண்மலைகிட்ட பேசுன்னு சொல்லும்போது இவர் அடிச்சிட்டாரு. அப்போ நமக்கு வந்து என்னடா அது, அடிச்ச உடனே ஆண்டவர் வந்து தண்ணி வந்துருச்சு. ஆமா, தண்ணி வந்துருச்சு, எல்லாம் குடிச்சிச்சு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மோசே நான் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னேன், உங்க கண்மலை கிட்ட பேச சொன்னேன், நீ ஜனங்களோட சத்தத்தை கேட்டு நீ என்ன பண்ணிட்ட, அடிச்சிட்ட, நீ என்ன கனயீனம் பண்ணிட்ட, அதனால நீ என்ன செய்ய போற, நான் உன்னை கொண்டு செய்வேன்னு சொன்னதை நீ செய்ய போறது இல்லை. எந்த காணானுக்கு நீ உங்களை கொண்டு போவேன்னு உன்னை அழைச்சனோ அதை நான் இப்ப மாத்துறேன். நீ மேல என்ன பண்ண போறது இல்லை, நீ அங்க போறது இல்லை, நீ அந்த தேசத்துக்கே போறது இல்லை, அந்த தேச சுதந்திரிக்க போறதும் இல்லை,
நீ மலைக்கு மேல ஏறி வந்துக்கோ, அதை பார்த்துக்கோ, ஆனா நீ அங்க போக மாட்ட அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவர் திருப்பி திருப்பி கேட்டப்ப கூட ஆண்டவர் அதுல அந்த நீ விஷயத்துல இதை பத்தி என்கிட்ட பேசாத, பேசக்கூடாதுன்றாரு. என்கிட்ட பேசாத அப்படின்றார். உபாகம் 2ல பாக்குறோம். இதை வந்து நீ திரும்ப என்கிட்ட பேசாதேன்னு சொல்லிட்டாரு கர்த்தர் இதை பத்தி அப்படின்ற அளவுக்கு சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு நச்சிருப்பாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்பவும் மோசே கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, ஜனங்கனாலதான் நான் அப்படி ஆச்சு, என்னால ஆச்சுன்னு யோசிக்காம, ஜனங்களை உங்களாலதான் நான் அப்படி ஆயிட்டேன். விபாகத்துல அது பதிவு பண்ணுவார். உங்கள் நிமித்தம் எனக்கு கர்த்தர் பொல்லாப்பு வந்து என்னை வந்தது. பொல்லாப்பு வந்தது, என்னை அங்க அனுமதிக்கல அப்படிம்பார். அப்ப இங்க அது நம்ம வந்து இவங்க வந்து ப்ரொவோக் பண்ணி விட்டுறாங்க கோவத்துல. அந்த கோவத்துல வந்து தன் நிலைமை மறந்து என்ன சொன்னார் ஆண்டவன்றதை மறந்துறாங்க. இல்ல அதுதான் ஆண்டவர் வந்து என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரு திட்டமிடுதலோட தான் செய்றாரு. அப்ப ம். இங்க வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு முறைதான் கண்மலை அடிக்கப்படணும், அதுக்கு ம். பிறகு பேசணும். இது வந்து இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தோடு ஒப்பிடக்கூடியது. ம். உதாரணத்துக்கு கண்மலையாகிய கிறிஸ்து, அவர்களோடு கூட வந்த கண்மலை ஞான எனக்கு கண்மலை கிறிஸ்துவே கிறிஸ்துவே. அப்படின்னு வசனம் படிக்கிறோம். ஆமா. அப்ப அவர் வந்து எத்தனை முறை அடிக்கப்படணும்? ஆ. ஒரே முறை அவர் அடிக்கப்படுவது அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அப்போ ம். ஒரு முறை சிலுவையில அடிக்கப்பட்டுட்டா, அதுக்கப்புறம் நம்ம திரும்ப அவர் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கிட்ட நம்ம ம். போய் பேசினாலே போதும், ஆமா. அவரிடத்துல கேட்டாலே போதும், அவர் நமக்கு தரக்கூடியவரா இருக்கிறார். இது இது ஒரு சிம்பாலிக்கான ஒரு விஷயம். ஆமா. கண்மலையாகி கிறிஸ்து ஒரு முறை அடிக்கப்படணும் அப்படிங்கிறது. ஆனா இங்க 2வது முறையும் அடிக்கப்பட்ட போது அவருடைய அந்த திட்டத்துக்கே மாற்றமா இவர் செயல்படுறாருங்கிறது ரொம்ப ஆமா. முக்கியமானது. அப்ப கடவுள் இதைத்தான் அங்க பாக்குறாரு. உனக்கு கொடுத்த வெயிட்டேஜ் என்ன? மோசே யார்? சாதாரண நபர் அல்ல. அவருக்கு கொடுத்த பதவி என்ன? எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. 5 ஆகமங்களை வந்து அவர் மூலமா தான் கொடுக்கிறார். பூமி எங்கும் அவனை போல உண்மையிலவன் இல்லைன்றாரு இல்லைங்கிறார். ஆண்டவர். அவ்வளவு ஒரு பிரஷியஸ் மேன் வந்து ஒரு தவறு செய்யும்போது அங்க வந்து தேவ நாமத்துக்கு மாற்றமா செஞ்சுட்டா, மோசே செஞ்சுட்டாரே அப்படிங்கிற மாதிரி வந்துரும்ல. ஆமா. அப்ப அந்த இடத்துல மோசையா இருந்தாலும் தேவன் என்ன பண்றாரு, சரியா நிக்கிறாரு. இல்ல இல்ல உனக்கு முடிஞ்சது, உனக்கு நான் சொன்ன செய்ய மாட்டேன், நீ உன்னை கொண்டு போன இடத்துல போக மாட்டேன், நீ கிளம்பிடு அப்படிங்கிறார். அப்ப இதுதான் நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் கவனிக்கணும். இப்ப நாதாப் அபியூக்கும் அதான், கடவுள் அவங்க குடும்பத்துக்கு கொடுத்த அந்த மகிமை அப்படிங்கிறது சாதாரணமானது இல்ல. ஆரோனுடைய குடும்பத்துல ஆசாரியத்துவம் வருது, ஆனால் அந்நிய அக்கனையை உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னும் போது கொண்டு வரக்கூடாதுதான். அது மாற்றமாவே இருக்கக்கூடாது. தேவ பரிசுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்ப எப்படி ஒரு ஊசா பெட்டியை தொட்ட உடனே பெட்டி தானே தொட்டான், அப்படி உழுக போற பெட்டி தானே பிடிச்சான் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா எல்லாத்துக்குமே கர்த்தர் ஒரு நியமனங்களை வச்சிருந்தார். இது இப்படித்தான் நடக்கணும், இப்படி மாற்றி செய்யக்கூடாது அப்படிங்கிறது அங்க இருந்த ஒரு நியமங்கள். அதை மாற்றமா இவர்கள் செய்தார்கள் அப்படின்னு பாக்குறோம். அப்போ கடவுளுக்கு வந்து அவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஒரு வார்த்தைக்கு மாற்றமா நீங்க செய்யும்போது சின்னது பெருசுங்கிறது இல்ல, தேவ வார்த்தைக்கு மாற்றமாக துணிகரமாக நீங்க செஞ்சிட்டீங்க, இல்லது நீங்க கர்த்தர் இப்படிப்பட்டவன் உணர்ந்த பிறகும் இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னும் போது அங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. கீழ்ப்படிதல் முக்கியம். கடவுளை தெரியல, இல்ல அவசரம், என்னால முடியல, அதெல்லாம் வேற, பலவீனங்கள் வேற. ஆனா சரியான அந்த இடத்துல இருந்து அந்த நமக்கான போஸ்டிங்க உணர்ந்து நடக்கல அப்படின்னா, நமக்கு கொடுத்த பொறுப்பை உணர்ந்து நடக்கலைன்னா, ஆண்டவர் வந்து சரியா நியாயந்திருக்கிறது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி ஆண்டவர் எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு எங்கே அவங்க உட்காரணும், எங்கே அவங்க வந்து எப்படி போகணும், யார் முதல்ல போறது, எந்த எல்லாமே கோத்திரம் எல்லாமே தீர்மானம் பண்ணிருக்காரு. அதுல இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூரிகைகள் 2 செய்ய சொல்றாரு. நம்ம ஊதுறதுக்கு இந்த எக்காளம் எக்காலம். தானே இல்லையா? அந்த எக்காலத்துல கூட இப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது. அப்ப வந்து எக்காலம் ஊதுனா எல்லாரும் ஓடி வந்துருவாங்க. அப்படி வரக்கூடாது. ஒரு தடவை ஊதுனா யார் வரணும்? 2 தடவை ஊதுனா யார் வரணும்? பெருந்துணியா ஊதுனா என்ன பண்ணணும்? அவங்க நெடுந்துணியாக கன்டினியூஸா இது பண்ணா தான் அந்த யுத்தத்துக்கு போறது மாரி வரணும் அவங்க. அப்ப கரெக்ட் அவங்கள எப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டுட்டு வராரு பாருங்க. கரெக்ட் கரெக்ட் இது இந்த அது பழைய காலத்துல நம்ம நம்ம நாட்டுல கூட ஒரு ஆ. 100-200 வருஷத்துக்கு முன்னாடி சரி, இப்ப மேலை நாடுகள்லயும் கூட சரி, சர்ச்சஸ்ல மணி வச்சிருப்பாங்க. ஆமா. அந்த மணி கூட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அடிக்கிற அந்த வித்தியாசம் ஆமா. எல்லாம் ஜனங்களுக்கு தெரியும். இது தெரியும். ஆபத்து நேரம், ம். இல்ல இது வந்து நல்ல மங்களகரமான அல்லது கல்யாணம் ம். நடக்கிற அந்த மணி இது, அந்த சத்தத்தை வச்சே ஆமா. நீங்க புரிஞ்சுக்குவாங்க. சொல்றது எனக்கு நாங்க மதுரையில இருந்தப்ப இப்பதான் இங்கெல்லாம் சர்ச்சஸ்ல ஆமா இல்லையே. ஆமா சிஎஸ்ஐல மட்டும் தான் மணி. அப்ப வந்து ரொம்ப தூரத்துக்கு கேட்கும் அந்த மணி கேக்கும் வந்து. கரெக்ட். அப்ப விட்டு விட்டு அடிச்சா யாரோ சபையில இறந்துட்டாங்கன்னு இறந்துட்டாங்க, அர்த்தம். ஆமா. துக்ககரமான நிகழ்வு நிகழ்வு நடந்திருக்கு நடந்திருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அததான் ஃபாலோ பண்ற மாதிரி ஆமா தான் ஆமா இருக்குது. ஆமா அப்ப ஆராதனை நேரத்துக்கு ஒரு மணி இருக்கு. ஆ. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஆமா. அப்படியே விதமா அந்த இத்தனை மணி அடிச்சா இந்த இந்த ஆராதனை தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ம். முடியும். அப்படி ஏன்னா அந்த காலத்துல டைம் கிடையாது, வாட்ச் எல்லா வீடுகள்லயும் கிடையாது. ஆமா. அப்ப டைமுக்கு கூட அடிப்பாங்க. 1 ம். மணினா 1, 2 மணினா 2 இப்படி ஆமா. அடிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி துக்க நிகழ்வுனா ம். என்ன அடிப்பாங்க, இல்ல சந்தோஷமான நிகழ்வுனா எப்படி அடிப்பாங்க, ஆராதனை தொடங்குறதுக்குன்னு ஒரு பெல் இருக்கு, ஆமா. இப்படி அடிப்பாங்க. அது மாதிரிதான் ஆமா. எக்காலத்தை கடவுள் நம்ம வந்து அதான் எக்காலத்த குடுத்துருக்காங்க. நம்ம எக்கால துணிக்குள்ள உள்ள டிஃபரன்ஸ். அது பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம யோசிக்கவே முடிய மாட்டேங்குது இதெல்லாம்.
கண்டிப்பா. அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் யோசித்து எல்லாமே இப்போ சிஸ்டமேட்டிக்கா. யுத்தத்துக்கு போன புறப்படுனா கூட திடீர்னு எல்லாரும் போக போயிடுவாங்க. முடியாது. போக ஆமா. முடியாது அப்படி. நீங்க இப்ப இந்த கோத்திரம் யூதா கோத்திரம் முதல்ல அதுதான் கிழக்குல வச்சிருக்காரு அவரு. யூதா கோத்திரம் முதல்ல போன பிறகு அடுத்தாப்புல எந்த கோத்திரம் வரும், அடுத்தாப்புல எந்த எல்லாம் கோத்திரம். சிஸ்டமேட்டிக். நினைச்சே அவ்வளவு பார்க்க முடியாத நேர்த்தியான இது. ஒரு நம்ம வாழ்க்கையிலும் அப்ப நடைமுறைய வந்து நம்ம வந்து அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒழுங்கா இருக்கதான் ஆண்டு விரும்புறாரு. விரும்புறாரு, விரும்புறாரு. நிச்சயம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியும் எப்போதும் போல வழக்கம் போல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். சிஹெச் ஸ்பர்ஜன் வந்து ரொம்ப அழகா ஒரு குறிப்பு சொல்லியிருக்காரு. எப்படின்னா, ஆண்டவருடைய திருமறை இறை வசனங்கள் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு அருமையான ஒரு மர்மங்கள் நிறைந்த ஒரு பெட்டகம். அந்த பெட்டகத்துக்குள்ள பல அறைகள் இருக்குது. அந்த அறைகள்னா நம்ம இப்ப இந்த அஞ்சறை பெட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அதில் ஒவ்வொன்றிலையும் ஒன்று கடுகு, ஜீரகம் அப்படிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன அறையாக அந்த பெட்டகத்துக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் மர்ம அறைகள். அந்த மர்ம அறைகளில் உள்ள அந்த வசனங்கள் எல்லாம் என்ன பண்ணுதான், மர்ம மெத்தையில் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. அது எப்போ விழிக்கும் அப்படின்னா, அந்த வசனத்தை படிக்கிறப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம மனசுக்குள்ள வந்து அவர் கிரியை செய்து அந்த வசனத்தை விளங்க வைக்கும் வரைக்கும் அந்த வசனங்கள் எல்லாமே மர்ம மெத்தையில் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. இதை வந்து எப்ப வந்து அந்த அந்த வசனங்கள் நம்ம எழுப்பினா தான் வந்து என்ன நம்ம வந்து ஆவியான உணர்த்துறப்ப தான் நமக்கு வந்து அந்த வசனத்தினுடைய தாத்பரியங்கள் நமக்கு தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயங்கள் நிறைந்த புத்தகம் தான் இந்த வேத வேத புத்தகம். அந்த வேத புத்தகத்தை கடைசியா எப்படி அவர் சொல்லி முடிக்கிறாருன்னா, பல வர்ணமான ஒளி கற்றைகளை ஒரு பிரிசம் வந்து நம்ம சின்ன கிளாஸ்ல சயின்ஸ் புக்ல படிச்சிருப்போம். எப்படியாக பலவிதமான ஒளிக்கற்றைகளை பிரகாசிக்க செய்தோ அதே போல ஒரு மலைமுகட யோசித்து பார்த்தோம்னா, அப்படிப்பட்ட வேத புத்தகம் தான் அது. அவ்வளவு மர்மங்கள் நிறைந்த அதிசயமான வேத புத்தகம் என்று. அதே போல தான் நம்ம நிகழ்ச்சியில வந்து எல்லா வசனங்களுக்கு மட்டுமல்லாமல், வேதத்தில நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கு பின்னாடி தேவனுடைய கரம் எப்படி செயல்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நம்மள்ட்ட இருந்து என்ன விதமான விஷயத்தை வந்து பார்த்திருக்கிறார், அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும், அந்த சரித்திர நிகழ்வுகள் சரித்திர நிகழ்வுகளாக மட்டுமல்லாமல், நமது இன்றைய தின வாழ்க்கையிலும் கூட, புதிய ஏற்பாட்டிலும் கூட தொடர்கின்றன என்பதைத்தான் நம்ம வந்து இந்த நம்ம நிகழ்ச்சியின் மூலம் நம்ம வேதம் பேசும் காலங்கள் என்ற நிகழ்ச்சியில வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனவே நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் நிறைய நம்ம கற்றுக்கொள்ளலாம். மீண்டும் நாம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இவங்க நினைச்சிருப்பாங்க இவங்களா என்னமோ போய் வாங்கி மோசே மூலமா தானே வந்துச்சு. ஆமா, மக்களோட ஜனங்களோட இருந்தாலும் ஆறுதல் படுறதுக்கு ஒரு ஆள், இல்ல மோசையோட கூட இருந்தாலும் கடவுள் பேசுறது தெரியும். இது ரெண்டுக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்துல பிரயாணப்பட்டு. அப்ப நீங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா 9 மாசம் ஏறக்குறைய இதுக்கு வருது. ஆமா, ஸ்தாபனம் வேலை பார்க்கறாங்க. அந்த 120 நாள் வந்து அவர் அங்க இருந்தது. அவர் கரெக்டா ஒரு வருஷம் ஒரு வருஷம்